இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம ஒரு முக்கியமான டாபிக், அதாவது பீயிங் அஸ் an இன்வெஸ்டர், ஒரு பிகினர் இல்ல நம்ம ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் யாரா வேணா இருங்க, உங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருக்கு, காமனான ஒரு விஷயம், நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆக வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போறோம். ரைட்டா? ஓகே, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு குட்டி ஸ்டோரி, அதாவது நம்மளுடைய வாரன் பஃபட்டோடைய சின்ன ஸ்டோரி நம்ம பார்த்துருவோம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வாரன் பஃபட் அண்ட் பெஞ்சமின் கிரஹாம். அவரை பத்தின சின்ன சின்ன இடங்கள்ல, ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்க சான்சஸ் இருக்கு. ரைட்டா? ஒருவேளை தெரியாதவங்களுக்கு சொல்றேன். வாரன் பஃபட் ஆரம்பத்துல என்ன பண்ணாருன்னா, நாம ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு அவர் விரும்பினார். அதுக்கு அவர் ரொம்ப தேர்வு, ரிசர்ச் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த சமயத்துல அவர் கையில ஒரு புத்தகம் கிடைக்குது. அதாவது அந்த புத்தகத்தோட பேர் என்னன்னா, த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ங்கிற புக்கை முழுசா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவரோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய விஷன், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிற விஷன் சேஞ்ச் ஆச்சு. பட் இந்த புக்கை படிச்சுட்டு அவர் என்ன பண்ணலன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு போகல. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெஞ்சமின் கிரஹாமை நேர்ல சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஸ்டூடெண்டா அவர் மாறுறாரு. ஏன்னா அந்த புத்தகம் அவருக்கு என்ன சொல்லி கொடுத்ததுன்னா, ஸ்டாக்ஸ் வாங்குறதை விட பிசினஸ் ஓனர்ஷிப்பை நீங்க வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்றத தான் சொல்லி கொடுத்தது. பெஞ்சமின் கிரஹாம் தன்னுடைய குருவாகவும் இவர் ஸ்டூடெண்டாகவும் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய கத்துக்கிட்டாரு. அதாவது வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட். வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்னன்னா, ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 100 ரூபாய் இருக்குன்னா 100 ரூபாய்க்கு போய் வாங்கக்கூடாது. அது கம்மியா வரும்போது, சரியான குறைவான விலையில வாங்கும்போது தான் நம்ம லாஸ் அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, எப்படி நீங்கள் ஒரு ப்ரைஸை டிசைட் பண்ணணும், எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸில் வச்சு ஒரு ப்ரைஸை டிசைட் பண்ணணும், எந்த ப்ரைஸில் கிடைச்சா நீங்கள் வாங்கணும், அப்புறம் அந்த கம்பெனி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்புறம் எமோஷனல் டிசிப்ளின்ஸ், எந்த மாதிரியான பேனிக் சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாக்கை விற்க ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா பயங்கர என்தூசியாஸ்ட், அதிக மார்க்கெட் ஏறுதுன்னா போய் அதிகமான விலை கொடுத்து வாங்குவோம். இந்த மாதிரி எமோஷனல் டிசிப்ளின்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுறாருன்னா, வாரன் பஃபட் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட், கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டராக மாறுறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான, கிரேட்டான ஒரு இன்வெஸ்டராக மாறுறதுக்கு அங்கே அவருக்கு யார் முக்கியமான காரணமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பெஞ்சமின் கிரஹாம்ங்கிறவர் என்னவா இருக்கிறார், இவரோட லைஃப்பில் என்ன ரோல் எடுத்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லி டு சே குரு. எக்ஸாக்ட்லி மென்டர்னு நம்ம இப்போ சிம்பிளாக சொல்லுவோம். மென்டர்னு சொன்னோம்னா நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக அந்த வார்த்தையை சொன்னோம். எனிவே, குரு, மென்டர் ஏதோ ஒன்று. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வாரன் பஃபட் கிட்ட கற்றுக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் லைஃப்பில், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நான் சொல்லக்கூடிய சில விஷயத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டாக இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு டாஸ்க் பண்ண போகிறீங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, இல்லை ஒரு இந்த நாட்டையே நடத்தக்கூடிய ஆட்சியாளராக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன தேவைன்னா, பேசிக்காக ஒரு குரு, மென்டார் தேவைப்படுவார். அந்த மென்டார் தான் உங்களை 360 டிகிரியில் உங்கள் மனசாட்சியாக பேசி உங்களுக்கான விஷயங்களை சரி எது, தவறு எதுன்னு சொல்லி கொடுக்கும்போது நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு, நாம தான் டிசிஷன் எடுக்க போகிறோம், இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த டிசிஷனை எடுக்கிறதுக்கு தேவையான எல்லா பேராமீட்டரையும் அவர் உங்களுக்கு எடுத்து உங்க முன்னாடி வச்சிருவாரு. நவ் இட் இஸ் யுவர் கால் டு டேக் அ டிசிஷன். கரெக்டுங்களா? நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருப்போம், நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு குருன்னு ஒருத்தர் இருக்கும்போது தான் நம்ம பண்ணுறது சரிதான் அப்படின்ற அக்னாலஜ்மெண்ட் அவர் கொடுக்கும்போது நம்ம இன்னும் வேகம் எடுத்து செயல்பட முடியும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்டாக நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்கள் ஒரு புழுவை கூட, நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு புழுவை கூட நீங்கள் குருவாக எடுத்துக்கலாம், மென்டாராக எடுத்துக்கலாம். அதுக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த, அதுக்கிட்ட இருக்கக்கூடிய டிசிப்ளினை நீங்கள் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கூட உங்களுடைய நார்மல் உங்கள் லைஃப்பை விட இந்த மாதிரியான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். எனக்கு ஒரு அண்ணன் இருந்தார், இப்போ அவர் உயிரோட இல்லை. அவர் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். உன் வாழ்க்கையில் நீ பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஆசிரியராக பாரு அப்படின்னு. புரியுதுங்களா? அப்போ நான் நினச்சேன், அதை எப்படி பண்ண முடியும்? ஆசிரியர்னா ஒரு டிசிப்ளின்டு பர்சனாக இருக்கணும், மற்றவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க, இப்படியானவங்களை தானே நம்ம ஆசிரியராக எடுத்துக்க முடியும் அப்படின்னு. அப்போ தான் எங்கள் அண்ணன் சொன்னான், இல்லை, உனக்கு லைஃப்பில் நீ எப்படி வாழணும்னு ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பான். அதாவது ஒரு சிலர் உனக்கு எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுப்பான், அதே மாதிரி நீ எப்படி வாழக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்லி தருவான். மொத்தத்தில் இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீ ஆசிரியராக பார்க்க கற்றுக்கிட்டீங்கன்னா உன் கண்ணோட்டத்தில் உன்னோட வாழ்க்கை இன்னும் பெட்டராக போகும் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி பல விஷயங்கள் அந்த கண்ணோட்டம் மாறிச்சு. என்னோட லைஃப்பில் எனக்கு தேவையான சில விஷயங்களை நான் என்னோட லைஃப்பில் மாற்றிக்கிட்டேன். ரைட். எனிவே, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது நான் சொல்கிறேன் பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது ஸ்டில் நான் மட்டும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் மட்டும் இல்லை, பல ஜாம்பவான்கள், பல எக்ஸ்பர்ட்ஸ், பல்வேறு நபர்கள் அவங்க சக்ஸஸை பார்த்துருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க லைஃப்பில் ஒரு மென்டார் இருக்கத்தான் செய்வாங்க. அந்த மென்டார் தான் அவங்களோட பேஸ் லைனாக இருப்பார். பட் நம்ம ஒரு கூகுள் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லாமே இருக்குது, அங்கெல்லாம் எல்லாருமே பேசுகிறாங்க. அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம தாராளமாக இன்வெஸ்டர் ஆகலாமா அப்படிங்கிறதுல தாராளமாக நீங்கள் இன்வெஸ்டராக ஆகலாம், ஆகிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இன் ரியல் ஒரு குரு அப்படிங்கிறவர்
உங்களோட எமோஷனல் கனெக்ட்ல இருக்கணும். ரத்தமும் சதையுமா ஒரு எமோஷனல் கனெக்ட்ல இருந்தா தான் அவருக்கு உங்களை யாருன்னு தெரியும். அவர் பொதுவாக ஒரு விஷயம் இப்போ யூடியூப் பார்க்குறோம், அவர் உங்களை யாருன்னுலாம் தெரியாது. அவர் பாட்டுக்கு ஒரு விஷயத்த பேசிட்டு போயிடுவார். ஆனால் இப்போ சொன்ன விஷயம் உங்களுக்கு ஆப்டா இருக்குமா, உங்களில் நீங்கள் செய்திருக்க ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதுலேருந்து மிஸ்டேக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவும் அந்த சரியான விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய வேலையை யார் செய்ய முடியும்? ஃபிசிக்கலான மனிதர்கள் தான் செய்ய முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏஐயோ அதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர நம்ம மனசளவில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அது எந்த கனெக்டையும் கொடுக்காது. எஸ், நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது, நான் செய்யறது சரியா நான் செய்யறது தவறா அப்படின்னு. ஒன்றுமே இல்லைங்க. ஒரு பையன் சின்னதாக ஒரு பதில் சொல்லுவான், நீ உங்கள் அப்பா கிட்ட சொல்லக்கூடிய விஷயத்த செய்கிறனா தென் யூ ஆர் டூயிங் குட். உங்கள் அப்பா கிட்ட அந்த விஷயத்த சொல்ல முடியலன்னா தென் யூ ஆர் டூயிங் பேட். வெரி சிம்பிளாக புரிய வச்சான். அதே மாதிரி தான் உங்கள் குரு கிட்ட நீங்கள் எதையெல்லாம் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் சொல்கிறேன் நினைக்கிறீங்களோ, அப்போ நீங்கள் சரியாக போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களால் சொல்ல முடியாத எதை செஞ்சாலும் அந்த தப்பு அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? இது ஒரு முக்கியமான காரணம். இதே உங்களுக்கு மகாபாரதத்துலேயோ ராமாயணத்துலேயோ கூட வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஈவெண்ட் நடந்திருக்கும் மகாபாரதத்தில். ஒன்று அர்ஜுனன் இந்த சூதாட்டத்தில் தோக்குறது ஒரு சம்பவம், இன்னொன்று போரில் ஜெயிக்கிறது. ரெண்டுதுலையுமே வந்து குருவோட ரோல் பிளே ஆகும். என்னன்னா இப்போ அர்ஜுனன் எப்படி தோக்குறாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணர் அங்கே தான் இருப்பார். அங்கே தான்னாக்கா பின்னாடி இங்கே மறைஞ்சிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோமே. ஆனால் அர்ஜுனனுக்கு தெரியும் சூதாட்டத்துக்கு கண்ணன் ஒத்துக்க மாட்டான், கிருஷ்ணர் ஒத்துக்க மாட்டார், தெரிஞ்சே அந்த தவறு செய்வார். அப்போ அங்கே அது தோல்வியை அவர் என்ஷோர் பண்ணுறாரு. இதே நீங்கள் ஆப்போசிட் சைடில் துரியோதனன் விளையாடுவான். இந்த பகடைக்காய் விளையாடுறதுக்கு தனக்கு அனுபவம் பத்தாது, எக்ஸ்பர்ட் கிடையாதுன்னும் போது உடனே குருவா யாரை எடுத்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சகுனி எடுத்துக்கிட்டான். அந்த இடத்துல யார் ஜெயிக்கிறா? எஸ், தன்னோட குருவாவோ யாரோ ஏதோ ஒரு மென்டாரை எடுத்துக்கும் பொழுது அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு யார் குருவாகுது? துரியோதன குருவாயிடுது. ஆனால் இது அப்படியே ரிவர்ஸ் கால்குலேஷனில் இப்போது போர் நடக்க போகுது. எதுக்கு? இந்த சூதாட்டத்தில் தோத்ததுனால ஒரு போர் நடக்க போகுது, குருட்சேத்திர போர். இந்த போரில் கவனிச்சிங்கன்னா கிருஷ்ணரை அர்ஜுனன் தன்னோட குருவாக ஏற்றுக்கிட்டு இந்த முழு போரையும் நடத்தி முடிப்பார். அப்போ என்ன தெளிவுனா, எதிர்க்க நிற்கிற அத்தனை பேருமே நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்கள், நமக்கு நல்ல பழக்கமானவர்கள். இவர்களை கொன்னாதான் இந்த போர் ஜெயிக்கும்னா எனக்கு ஒரே குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தை தெளிவுபடுத்தி கிருஷ்ணர் அவருக்கு அறிவுரை சொல்றார். இந்த கிருஷ்ணர் நினைச்சிருந்தா மொத்த போர் அவரே நடத்திருக்கலாம். கிடையாது. குருங்கிறவங்க எப்பவுமே போர் நடத்துறது கிடையாது. அந்த போர்ல சம்பந்தப்பட்ட வீரன் ஜெயிக்கிறதுக்கு, வெற்றி பெறறதுக்கு தேவையான சரியான உபதேசங்களை கொடுக்குறவங்க, சரியான கைடன்ஸை கொடுக்குறவங்க, அப்படி சிம்பிளா சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயங்களை தான் இங்கே கிருஷ்ணர் செஞ்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் உண்மையா, இந்த சம்பவங்கள் நடந்ததா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதை விட இந்த கதைகள்ல இருந்து நம்ம என்ன மாரல் ஆஃப் ஸ்டோரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பாடி பில்டிங்காக இருக்கட்டும், ஜிம்னாஸ்டிக்காக இருக்கட்டும், நீங்கள் எது வேணால் செய்யுங்க, தப்பே இல்லை. எல்லாத்துக்கும் குரு தேவையான நாட் நெசசரி. அச்சீவ்மெண்ட்டுக்கு குரு தேவையானா எஸ். அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும், மென்டார்னு ஒருத்தர் இல்லாமல் நீங்கள் தயவு செஞ்சு என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை வந்து தொடர்றது ஆபத்து. உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு மென்டார் இல்லாமல் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிட்டத்தட்ட என்னன்னு சொல்லலாம்னா ஒரு ரிஸ்க் தான். நீங்கள் மாட்ட தான் போகிறீங்க. அப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்காக குரு வேணும். ஏன்னா குருங்கிறவங்க நீங்கள் ஒரு 10 வருஷத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 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 ஒரு சில விஷயங்கள் சரி செய்து, ஒரு சில விஷயம் தவறு செய்து கற்றுக்கிற 10 வருஷத்தில் கற்றுக்கிற நாலேஜை குரு என்ன பண்ணுவார்னா ஒரே வருஷத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவார். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும்னா ஸ்பீட் ஆஃப் க்ரோத் வேகமாக நடக்கும், பேனிக் இருக்காது, டென்ஷன் இருக்காது. உங்களுடைய தவறுகளை 360 டிகிரி, நான் சொல்கிறேன் 360 டிகிரியில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு குரு கிட்ட இருக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் நல்லா வளர்ந்து பணக்காரனாகி வெல்த் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சமூகத்தில் அப்பா அம்மா தவிர, இந்த 2 கேரக்டர் தவிர மற்ற எல்லாருமே பொறாமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ நம்மளுடைய உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுக்கணும் நம்மளால ஓப்பனாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில இடங்களில் ப்ராபபிளி அப்பா அம்மாவுக்கு கூட வந்து என்ன ஏற்படலாம்னாக்கா, என்ன இவன் நம்ம பெரிய இவன் ஆயிட்டானா அப்படிங்கிற வார்த்தை வரும். 0% இந்த வாய்ப்பே இல்லை, பொறாமையே படமாட்டான் ஒருத்தன் அப்படின்னா யார் தெரியுமா? அவன் உங்களுடைய குருவாக இருப்பான், ஆசிரியராக இருப்பான், டீச்சராக இருப்பான், இல்லை கைடன்ஸாக இருப்பான், ஸோ மென்டாராக இருப்பான். இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேலே போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து 1% கூட பொறாமப்படாத ஒரு ஜீவன் இருக்குன்னா அது யாரும் கிடையாது, உங்களோட குரு, மென்டார். அவங்க தான் வந்து உண்மையிலேயே உங்களை வாழ்த்துவாங்க, ஆனந்தப்படுவாங்க நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்கன்னு. அவங்க கீழே கூட இருப்பாங்க, பிரச்சனை அது கிடையாது. ஆனால் தன்னோட ஸ்டூடெண்ட் மேலே இருக்கிறத பார்த்து ஆனந்தப்படக்கூடிய ஒரே ஜீவன் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னா, எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் இருக்குன்னா அது உங்களுடைய மென்டார் அப்படிங்கிறவர் தான் இல்லையா? அப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு விஷயம் இது. பட் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னா நான் சொல்ல வரல. ஆனால் இந்த வீடியோ நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சப்ப என்ன தோணுச்சுன்னா,
இது ஏன் பண்ணணும் முதல்ல? பட் ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா இந்த உலகத்தில் ஜெயிச்ச பல பேர்கிட்ட பல பேருடைய புக்கில் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டில் மென்டார் இருக்கிறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மென்டார் உங்களுக்கு சரி எது தவறு எதுன்னு எடுத்து உங்கள் முன்னாடி வைக்கும்போது டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற குறைகள் என்னங்கிறத ஒரு மென்டார் சொல்லும் பொழுது நம்ம அதை சரி செய்துக்கிட்டு போகிறது தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வழியாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே சரி. நீங்கள் உங்களுடைய மென்டார் யாருங்கிறத முடிவு பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இது மாதிரியான சக்ஸஸ் ஸ்டோரி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பேசும்போது இதையே கோட் பண்ணி பேசுகிறேன். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டேன், போர்ட்ஃபோலியோ அப்டேஷன் கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு ஸ்கோர் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். மேபி மண்டேக்கு மேலே உங்களுக்கு ஸ்கோர் அப்டேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்படி ஆயிடுச்சுன்னா உங்கள் ஸ்கோர் எதுக்கு கீழே இருக்கக்கூடாது? எஸ், 80க்கு கீழே இருக்கக்கூடாது. அப்படி 80க்கு கீழே இருந்தால் உங்கள் போர்ட்ஃபோலியோ வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ பெட்டர் டு பிளான் மோர் தென் 80. ஆனால் 90+ போகணும். பட் பரவாயில்ல, பொறுமையாக போகலாம் இல்லையா? ரைட். நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க லைஃப்பில் தானாக மேலே வருவாங்க இல்லையா? எனிவே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.